இன்றைக்கி நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் ரெசிபி சேனலில் வந்து இன்றைக்கி ஈஸியான ஒரு ரெசிபி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது திடீர்னு வீட்டில் வந்து விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா உடனே வந்து நீங்கள் வீட்டில் இந்த தயிர் காராபூந்தி வாங்கி ரெடி பண்ணி உடனே கொடுத்துடலாம். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து தயிர் வீட்டில் இருக்கும், காராபூந்தி மட்டும் வெளியே வாங்கிட்டு வந்தால் போதும். இதுக்கு வந்து சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும். கருவேப்பிலை கொத்தமல்லியும் வீட்டில் இருக்கும், பெருங்காயமும் இருக்கும், உப்பும் இருக்கும். அதனால் வந்து ஒரு சுவையான ஒரு வேறு லெவல் டேஸ்டியான இந்த தயிர் காராபூந்தி பச்சடி தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் சேனல் நிகழ்ச்சியில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தோம்னா ஒரு கப்பு வந்து தயிர், 3/4 கப்பு வந்து காராபூந்தி, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயம், தேவையான அளவு வந்து உப்பு. அவ்வளோதாங்க. மொத்தம் 5 பொருள் தான். இதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த தயிர் காராபூந்தி பச்சடி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு அவசரத்துக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு வெறுமன காராபூந்தியை மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் இது வந்து விருந்தில் வந்து இதெல்லாம் அவங்க பரிமாறுவாங்க. நீங்கள் வீட்டில் வந்து இது செஞ்சு சாப்பிட்லாம், நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு வந்து வந்து இப்போ தயிர் நம்ம ஊற்றிக்கிடுவோம். அடுத்து வந்து காராபூந்தி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிட்டிகை நம்ம எடுத்து வச்ச பெருங்காயம் இதுவும் ஆட் பண்ணிடணும். அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபுல்லாக இது வந்து நம்ம வந்து ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உடனே வந்து சாப்பிடக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். உங்களுக்கு நீங்கள் இன்னும் வேணும்னா கொஞ்சமாக காராபூந்தி போட்டுக்கலாம். இதில் வந்து மிக்சரும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி இது. இது வந்து தயிர் காராபூந்தி பச்சடி. கல்யாண வீட்டிலலாம் வந்து இது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பந்தியில் வைக்கிறப்போ வந்து சாப்பிடணும்னு சில பேருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வீட்டில் வந்து இது வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி இது. நல்லா அதை ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ மேலாப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தூவி வச்சிடணும். இந்த மாதிரி மேலாப்பில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து இது சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பல் இல்லாதவங்க கூட இது சாப்பிட்லாம், அப்படியே மெதுவாக இருக்கும். அவ்வளோதான் விவர்ஸ். இந்த வீடியோ வந்து சிம்பிளான வீடியோ தான், ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த தயிர் காராபூந்தி பச்சடி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் சேனல். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.